ஹாய்! காலையில என்ன கோலம் போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமா, இன்னைக்கு எங்க அப்பா வீட்டு குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம். கோலம் போட்டு முடிச்சுட்டு எங்க அப்பாவ ரெடி பண்ணேன் கோயிலுக்கு போறதுக்காக. அத மினி விளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்க. அப்பா கோயிலுக்கு கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே பசங்கள ரெடி பண்ணிட்டு நாங்களும் ரெடி ஆயிட்டோம் கோயிலுக்கு போக. கோயில் போற வழி முழுக்க வெறும் மக்களாவே இருந்தாங்க. அத பார்க்கும்பொழுது ரொம்ப மனசு சந்தோஷமாயிடுச்சு. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது கடைசியாக இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்போ என் பையனே ஸ்கூல் போயிட்டான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கோயில் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் எங்கள் கோயில் இருக்கும். அது தெரியுது பாருங்க, அதுதான் எங்கள் கோயில். கோயிலை சுற்றியும் வயல்வெளி காடு, பக்கத்தில் ஒரு குளம், தாமரை குளம். நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறமா நான் கோயிலுக்குள்ளே போகிறேன். சாமியை நேராக பார்க்கும்போது என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கூட்டத்தெல்லாம் பார்க்கும்பொழுது மனசுக்குள்ள ஒரே ஆர்ப்பாட்டம். சாமி தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வாங்க வெளியே அன்னதானம் பண்ணாங்க. விடலாமா? சாமி பிரசாதம் எப்படி விட முடியும்? வாங்கியாச்சு. வாங்கி நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியே, என் ஹஸ்பண்ட், என் பசங்க எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டை அங்கேயே முடிச்சாச்சு. மனசு நிறைவாக இருந்துச்சுல்ல, சாப்பாடும் ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. அப்புறம் அங்கிருந்த என்னோட சொந்தங்கள் கூடலாம் பேசி சிரித்து விளையாண்டுட்டு என் ஹஸ்பண்ட் பாருங்க வாழ்றாரு. நான் மட்டும் விடுவேனா? நம்ம கும்பாபிஷேகத்தோட ஹீரோவே இவர் தான், அக்கினி வீரர் கருப்புசாமி. ரொம்ப ஆக்ரோஷமான கடவுள். அப்புறம் இந்த குதிரை, சின்ன வயசில் நாங்கள் சாப்பிடலன்னா குதிரை வந்து தூக்கிட்டு போயிடும், அதுவும் வெள்ளை குதிரை அப்படின்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்ட நம்ம சொந்தங்கள் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு நாங்களும் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் வழக்கம் போல் என்ன, ஒரு குட்டி தூக்கம்தான். எழுந்ததும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறதுக்கு பேக் பண்ண ரெடி பண்ணியாச்சு. போயிட்டு வரேன்.